ரூ. 500 இப்படி ஒரு TWS வாங்குவேன்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. ஸோ சீப்பஸ்ட் TWS வாங்கலாம்னு நினச்சி இந்த TWSல எண்டப் ஆனேன். ஸோ எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டப்ஸ்டெப்போட பஸ் X5 இந்த TWS வந்து வாங்கியிருந்தேன். ஏன் வாங்கினேன்னா ஒரு சீப்பஸ்ட் ஆப்ஷன் போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். அண்டு எனக்கு ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிது. ஸோ அதனால் இதை ஆர்டர் பண்ணேன். அண்டு ஜியோ மார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 400 கிடைக்குது. அந்த விலைக்கு இது கண்டிப்பாக செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவேன். இதுதான் அந்த பஸ் X5 TWS. ரொம்ப காம்பேக்ட்னு சொல்ல முடியாது. யூஷுவல் டிசைனை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் முன்னாடி ஒரு லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பட்ஸு பொறுத்த வரைக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இருக்கும். இந்த டச் கண்ட்ரோல் ஏரியாவும் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சதே இந்த கலர் தான். உள்ளே இருக்கிற கலரும் இந்த இயர் டிப்ஸோட கலரும். இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இருக்குது. லார்ஜ் அண்டு ஸ்மால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் A to C கேபிள் சார்ஜிங்காகவும் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதுவும் டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆகலை. எடுத்து மாட்டினாலே ஓரளவு நல்ல ஃபிட் இருக்குது. அந்த நடந்து போகிறப்போ வர்றது, தூங்கிட்டு இருக்கும்போது விழுகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. நல்ல ஃபிட்டு எனக்கும் இருக்குது. தென் டிரைவர்னு பார்க்கும்பொழுது இதில் 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசணுன்னா ஆடியோவில் பேஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் 100% கிளியராக இருக்குன்னு சொல்ல முடியல. அதே சமயம் வோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இல்லை. பட் கேட்குற அளவுக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வோக்கல்ஸ் சூப்பராக இருக்கணும்னு நினைப்பீங்களா, அந்தளவுக்கு இல்லை. பட் ஓரளவு நல்லா இருக்குது. ஆனால் ரூ. 100 ஹெட்செட்ஸ் அளவுக்கு மோசமாகவும் இல்லை. ஸோ ஆடியோ குவாலிட்டி ஓகே தான். ரீல்ஸ் பார்க்க, ஜஸ்ட்டு பாட்டு கேட்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லா இருக்குது. எனக்கே பிடிச்சிருந்தது. ரீல்ஸ் பார்க்கலாம், எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அண்டு இளையராஜா சாங்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணி லிசன் பண்ணோம் அந்த அளவுக்கு இல்லை. பட் மியூசிக் கேட்குற அளவுக்கு நல்லா இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ண எல்லா பட்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% கேட்டாலே ரொம்ப சத்தமாக கேட்குற மாதிரி இருக்குது. பட் இதுவும் அப்படி தான் இருந்துச்சு. பட்ஸ் எல்லாம் வால்யூம் அதிகமாக வருதா இல்லை என் காது எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சான்னு தெரில. ஸோ இதுவும் அகெயின் 30-40 அந்த ரேஞ்சில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல லவுடாக இருக்குது. அண்டு ரீல்ஸ் பார்க்க, ஜஸ்ட் பாட்டு கேட்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பேட்ரி லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஹவர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. நான் கம்ப்ளீட்டாக 50 ஹவர்ஸ் டெஸ்ட் பண்ணல. நான் எடுத்து ஒரு 1 டே யூஸ் பண்ணால் பேட்ரி காலி ஆயிடுச்சு. ஏன்னா யூஸ்வலாக வரும்போது 40-50 அந்த ரேஞ்சில் தான் பேட்ரி இருக்கும். 1 டே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணதுமே ட்ரைன் ஆயிடுச்சு. அகெயின் சார்ஜ் போட்டேன். அண்ட் இதில் ஃபாஸ்ட் சார்ஜ்க்கான சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகுதுன்னு தெரில. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நான் பெருசாக சார்ஜிங் டைம் டெஸ்ட் பண்ணல. ப்ராபப்ளி உங்களுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர்லேருந்து மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ராபப்ளி உங்களுக்கு 1 வீக்குக்கு தரலாம். அதில் உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி 3 டேஸ்லேருந்து 5 to 6 days வரைக்கும் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் அந்த யூஸ் கேஸ் தான் இது. ப்ளூடூத் 5.3 தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ப்ளூடூத்தில் 5.4 இந்த ரேஞ்சிலலாம் இருக்கும். பட் 5.3 தான் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியில் இஷ்யூ இருக்கான்னு கேட்டால் பெருசாக நான் எதுவும் நோட் பண்ணல. ஃபாஸ்ட் பேரிங் மாதிரி நான் இப்போ ரியல்மி பட்ஸு Air 8 யூஸ் பண்ணுறேன்ல, ஸோ அதில் எப்படி ஃபாஸ்ட் பேரிங் கனெக்ட் ஆகுதோ அது ஆல்மோஸ்ட் சேம். மேபி எக்ஸ்ட்ராவாக 1 or 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. நீங்கள் ப்ளூடூத் டிவைஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக லிட் ஓப்பன் பண்ணதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பேரிங் ஆகுது. பேரிங்கில் எந்த இஷ்யூவும் இல்லை. அகெயின் இந்த லோ லேட்டன்சி அது மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. அதனால் இதில் கேமிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க வேணாம். கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்டோரில் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பட்ஸ்லேருந்து ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணாலும் அந்த டிஃப்ரென்ஸ் அவங்களால ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்தளவு இன்டோரில் கால் குவாலிட்டி பிரச்சனை இல்லை. என் சரௌண்டிங் எப்போவுமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அதனால் பெருசாக இஷ்யூஸ் இல்லை. அதே அவுட்டோரில் போகும்பொழுது லைட்டாக விண்ட் அடித்தாலே நான் பேசுகிறது சரியாக கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ
அந்த அவுட்டோர் கால்ஸுக்கு ப்ராபப்ளி செட் ஆகாது. இன்டோர் கால்ஸுக்கு ஓகேவா இருக்குது. அண்ட் இதில் டூயல் பேரிங்க்கான ஆப்ஷன் கிடையாது. ஒரே ஒரு டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் டூயல் பேரிங்கான ஆப்ஷனை பார்க்க முடியல. அண்ட் இதில் டச் கண்ட்ரோல்ஸ் பக்காவாக இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கோளாறு பண்ணுது. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த சிங்கிள் டச் வச்சுருக்கிறது கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது. ஏன்னா கால் பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் இப்படி எடுக்கிறோன்னா அது டச் ஆகி கால் கட் ஆகிடுது. ஸோ அந்த விஷயம் இருக்குது. டபுள் டேப் பண்ணி நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது அதெல்லாமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்டு ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, 2000 போட்டு பட்ஸ் வாங்கினா கூட நம்மளுக்கு வால்யூம் கண்ட்ரோல் தர மாட்டேங்கிறானுங்க. ஆனால் இதில் ட்ரிபிள் டேப் ரைட் சைடில் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, ஆர் வைஸ் வெர்சா எப்படியோ ஒர்க் ஆகுது. பட் வால்யூம் கண்ட்ரோல் ட்ரிபிள் டேப் பண்ணுற மூலிமா பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு இந்த ப்ரைஸிங்க்கு சத்தியமாக சர்ப்ரைசிங்காக இருந்தது. இது நான் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சீப்பஸ்ட் ஆப்ஷன் லைக் 400 500 அந்த ரேஞ்சில் நல்ல பேட்டரி லைஃப் இருக்கிற ஒரு TWS வேணும். அதே சமயம் பெஸ்ட்டான ஆடியோ குவாலிட்டி கொடுக்கலனாலும் ஓரளவு டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி, ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, ஜஸ்ட்டு பாட்டு கேட்குறதுக்கு, இன்டெப்த்தாக நான் பிரிச்சுலாம் கேட்க மாட்டேன், ஜஸ்ட்டு பாட்டு கேட்க இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது தாராளமாக நல்ல ஆப்ஷன். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஜியோ மார்ட்டில் போய் வாங்குங்க. ப்ராபப்ளி த பெஸ்ட் டீல். 400 ரூபாய்க்கு சத்தியமாக எந்த TWSும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி எதுவும் நீங்கள் இதை விட கம்மியான ப்ரைஸிங்கில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வாங்கி தருவாங்கள்ல, அவங்க சும்மா பாட்டு கேட்குறதுக்கு அது மாதிரி விஷயங்களுக்கு தாராளமாக வாங்கி தரலாம். ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனாக கூட வச்சுக்கலாம். அண்டர் 500 ஒரு நல்ல கிஃப்டிங் ஆப்ஷன். ஆல்சோ இந்த பஸ்லலாம் போனீங்கன்னா அப்படியே ஃபுல் வால்யூமில் ஃபோன் வச்சு ஸ்க்ரால் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒன்று வாங்கி கொடுங்க. இல்லைனா இந்த வீடியோ ஷேர் பண்ணி வாங்கிக்க சொல்லுங்கள். ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம நிறைய TWS ரீசெண்ட் டைமில் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். Subscribe and thank you for watching. Catch you guys in the next one. Tata, bye bye.